மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கங்கள். நம்ம சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஏறத்தால் ஒரு 15 மாடல்கிட்ட பார்த்தோம். மாணவ செல்வங்கள் ஒரு சில மாணவ செல்வங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து திரும்ப போட்டு பாருங்கள். கிராமர் புக்கு, ஒர்க் புக் கூகுளில் சர்ச் பண்ணியெல்லாம் பாருங்கள். தொடர்ந்த அனுபவம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தரும். நம்ம இப்போ இங்கிலீஷ் கிராமரில் நம்ம ஃபைனலாக எரர் ஸ்பாட்டிங் த எரர் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். அந்த ஃபைனலாக அந்த ஸ்பாட்டிங் த எரருங்கிற கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா கிராமர் பகுதியையும் தெரிஞ்சிருந்தால் தான் அது எளிமையாக இருக்கும். ஒன்றையும் சொல்ல நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் நம்ம இப்போ இதில் எதாவது விடுபட்டு போனது என்னென்ன இருக்குதுன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ணியே எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கல என்னென்ன கான்செப்டில் இருக்கோ அத்தனையும் விடுபடாமல் சரி பண்ணிட்டு போகிறோம். ஒரு ஓவராயில் பார்க்குறது மாதிரி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு போகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்ட்டிசிபிள் ரொம்ப முக்கியமானது. பார்ட்டிசிபிளில் வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அட்ஜெக்டிவ்ஸுங்கிறது தனியாக ஆக்ட் பண்ணாது, அது அடுத்ததோடு சேர்ந்து தான் இருக்கும். அது வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ், வெறும்பாக இருக்கக்கூடியது அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. அட்ஜெக்டிவ்னால் இந்த குட்டு, டால், ஷார்ட் இப்படிலாம் சொல்லுவோமா இல்லையா? டால், டாலர், டாலஸ் இது மாதிரி உள்ளதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் பிடிச்சோமா இல்லை? டிகிரிஸ் அண்ட் கம்பேரிசனில் அது மாதிரி உள்ள அந்த வார்த்தைகளாக வெறுப்பே பயன்படும். பண்பை காட்டுறது அட்ஜெக்டிவ்ஸ்னால் பண்பை காட்டுறது மாதிரி உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னு. இது வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க பார்ட்டிசிபிளில். அந்த பார்ட்டிசிபிள் 2, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு 2 இருக்கும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வெர்பு ஐஎன்ஜி. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வெர்பு பேட்டர்னில் நம்ம ப்ரெசன்ட் வரும், பாஸ்ட் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்னு பார்த்தோமா இல்லையா? அந்த V3 பேட்டர்ன் அதான் வெர்பு ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். V3 பேட்டர்னில் உள்ளது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இன்கம்ப்ளீட் ஆக்ஷனை கொடுக்கும். ஒரு ஆக்ஷன் இன்கம்ப்ளீட்டாக அதாவது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறது, முடிவு பெறாத ஆக்ஷனை கொடுக்குறது இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் பேர். அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இன்கம்ப்ளீட் ஆக்ஷனை கொடுக்குமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம்ப்ளீட் ஆக்ஷனை கொடுக்கும். அனைத்துமே புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ பொதுவாக பார்ட்டிசிபிள்னால் வெர்பு ஐஎன்ஜியாக இருக்கும் அல்லது V3 பேட்டர்னில் இருக்கும். இந்த வெர்பு ஐஎன்ஜியாக இருக்கிறது நம்ம ஜெரண்டுன்னு படித்தோம், அது வேறு. நம்ம அதெல்லாம் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ பார்ட்டிசிபிள்ங்கிறது வெர்பு ஐஎன்ஜி அல்லது V3 பேட்டர்னில் இருக்கும். இப்போ டேக்குன்னா அதுக்கு என்ன பார்ட்டிசிபிள்னா டேக்கிங் அல்லது டேக்கன், அதான் பார்ட்டிசிபிள். அது மாதிரி கோன்னா அதுக்கு என்ன பார்ட்டிசிபிள்னா கோயிங், கான் அப்படிங்கிறது தான் பார்ட்டிசிபிள். இந்த ப்ரொசீஜர் புரிஞ்சுக்கிறோம். அப்போ பார்ட்டிசிபிள்ங்கிறது வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோன்னு. அந்த பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோன்னு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது வெர்பு ஐஎன்ஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது V3 வெர்பு. அது என்ன V3 வெர்பு? ப்ரெசன்ட் வெர்பு, பாஸ்ட் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்புன்னு சொன்னோமா இல்லையா? அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு இப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிறோம். பொதுவாக ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது இன்கம்ப்ளீட் ஆக்ஷனையும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது கம்ப்ளீட் ஆக்ஷனையும் தரும் அப்படின்னு சொல்கிறோம். இது புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்போ உதாரணத்திற்கு எழுதியிருக்கேன். ஒரு சென்டென்ஸை எப்படி எழுதலாம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு எழுதலாம் அப்படிங்கிறக்காண்டி உதாரணத்துக்கு எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், த பிரேக்கிங் கிளாஸஸ் வேர் பிளேஸ்டு அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள், த பிரேக்கிங் கிளாஸஸ் இதுதான் சப்ஜெக்ட். த பிரேக்கிங் கிளாஸ் தான் சப்ஜெக்ட், வேர் ரீப்ளேஸ்டுங்கிறது வெர்பு. அதை பற்றி நமக்கு இல்லை. இந்த சப்ஜெக்ட் இது நவுனு. இந்த நவுனில் த பிரேக்கிங் அப்படிங்கிற, தட் மீன்ஸ் பிரேக்கிங்கிறது அட்ஜெக்டிவ்ஸாக பயன்படுது. பிரேக்கிங் கிளாஸஸ், பியூட்டிஃபுல் கிளாஸஸ், அக்லி கிளாஸஸ், பிக் கிளாஸ் அப்படிலாம் சொல்லுவோமா இல்லையா? பியூட்டிஃபுல் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ இந்த கிளாஸஸ்க்கு முன்னாடி ஒரு நவுனுக்கு முன்னாடி அதனுடைய பண்பை உணர்த்துவதற்காக வரக்கூடிய சொற்கள்லாம் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ பிரேக்கிங் கிளாஸஸ். அப்போ இங்கே பிரேக்கிங்கிறது என்னது? ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கிங்கிறது பார்ட்டிசிபிள்ங்கிறது வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ். அது ஒரு அட்ஜெக்டிவ், தனியாக ஆக்ட் பண்ணாது, உன்னோட சேர்ந்து தான் ஆக்ட் பண்ணும். இதுதான் த பிரேக்கிங் கிளாஸஸ் வேர் ரீப்ளேஸ்டு அப்படிங்கிற சென்டென்ஸில் த பிரேக்கிங் அப்படிங்கிறது பார்ட்டிசிபிள். த பிரேக்கிங் கிளாஸஸ் வேர் ரீப்ளேஸ்டுனா இந்த உடையும் கண்ணாடிகள் அப்படின்னு அர்த்தம். த பிரேக்கிங் கிளாஸஸ்னால்
உடையும் கண்ணாடிகள் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க, the broken glasses were replaced. the broken glasses உடைந்த கண்ணாடிகள். இது உடையும் கண்ணாடிகள், இது உடைந்த கண்ணாடிகள். இதுதான் வித்தியாசம். the breaking glasses அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் ஆக்ஷன், the broken glassங்கிறது கம்ப்ளீட் ஆக்ஷன். இது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறான். அது போட்டெல்லாம் குழப்பிக்கலாம் இருக்க வேணாம். இது பார்ட்டிசிபிள்ங்கிறது வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ், அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாகவும் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படி எழுதியிருக்கான், வேறு ஒன்றுமே இல்லை. போட்டு குழப்பிக்கிறோன்னா த பிரேக்கிங் கிளாஸஸில் த பிரேக்கிங்கிறது பார்ட்டிசிபிள், த புரோக்கன் கிளாஸில் புரோக்கன்கிறது பார்ட்டிசிபிள். அவ்வளோதான் இந்த பார்ட்டிசிபிள். இது ரெண்டும் புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வேர் கிவன் மோர் சப்போர்ட்ஸ். அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட். இது என்ன, வளரும் நாடுகளுக்கு அதிக ஆதரவு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கு. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இது வளரும் நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ் வளர்ந்த நாடுகள். அப்போ என்னது, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ங்கிறது இன்கம்ப்ளீட் ஆக்ஷன், அது டெவலப்டு கண்ட்ரீஸ்ங்கிறது கம்ப்ளீட் ஆக்ஷன். அப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் நவுனில் இங்கே டெவலப்பிங் அப்படிங்கிறது தனியாக ஆக்ட் பண்ணாது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு சொன்னால் தான் இந்த டெவலப்பிங் அந்த வேர்டில் ஆக்ட் பண்ணுது. அப்போ இது ஒரு வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ். அது மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்டு அப்படிங்கிறது தனியாக ஆக்ட் பண்ணலை. இங்கே அந்த கண்ட்ரீஸோடு சேர்ந்தாலும் டெவலப்டு கண்ட்ரீஸ், அப்போ இதோட சேர்ந்து ஆக்ட் பண்ணுது. அல்லது வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ், வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸுங்கிறது பார்ட்டிசிபிள். எனவே இதுவும் பார்ட்டிசிபிள், இதுவும் பார்ட்டிசிபிள், இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட். இப்படியும் பயன்படுத்தலாம் சென்டென்ஸில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஐ சா ஹிம் பிரேக்கிங் த பாட். பிரேக்கிங் த பாட்னா பானையை உடைக்கிறது. புரோக்கன் த பாட், புரியுது? அப்படின்னா புரோக்கன் த பாட் அப்படின்றது. பிரேக்கிங் த பாட், புரோக்கன் த பாட் அப்படின்றது. அப்போ பிரேக்கிங் த பாட் இன்கம்ப்ளீட் ஆக்ஷன், புரோக்கன் த பாட்டுங்கிறது கம்ப்ளீட் ஆக்ஷன் அப்படின்றது. அப்போ என்னது, பிரேக்கிங் த பாட், புரோக்கன் த பாட். அப்போ நல்லா கவனம் பாருங்கள், பிரேக்கிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், புரோக்கனுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்படியும் சென்டென்ஸில் இருக்கும். அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை நம்ம பார்ட்டிசிபிள் என்னன்னு இப்போ சொல்லியிருக்கோம். ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெரண்டு இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள். இதில் என்ன பிரச்சனை, என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்ன, முன்னாடியே பார்த்துட்டோம், ஜெரண்டுங்கிறது வெர்ப் ஐஎன்ஜி அப்படின்னு பார்த்தோம். அது வெர்பல் நவுன் அப்படின்னு சொல்கிறது. ஜெரண்டுங்கிறது வெர்ப் ஐஎன்ஜி, நமக்கு தெரியும். வெர்ப் ஐஎன்ஜி, ஜெரண்டுங்கிறது வெர்ப் ஐஎன்ஜி அப்படின்னு நமக்கு தெரியும். வெர்ப் ஐஎன்ஜி தான் ஜெரண்டு. அதை வெர்பல் நவுன், நவுனா பெயர் சொல்லாக இருக்குது. தட் மீன்ஸ் வெர்புக்கு முன்னாடி இருக்கும் அல்லது வெர்புக்கு பின்னாடி இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் ஜெரண்டு எங்கெங்கே வரும் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அது ஒரு நவுன், பெயர் சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். பாருங்கள், ஸ்விம்மிங் தனியாக ஆக்ட் பண்ணுது. இது ஒரு நவுனு, பெயர் சொல். ஸ்விம்மிங் நல்லா பாருங்கள், ஸ்விம்மிங் ரொம்ப முக்கியம். ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ், வெர்புக்கு முன்னாடி இருக்குது. இது சப்ஜெக்டு நவுனாக இருக்குது. இதுதான் வெர்பல் நவுன், இதுதான் ஜெரண்ட். நல்லா கவனம் பாருங்கள், ஜெரண்ட். ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ், இது ஸ்விம்மிங்கிறது ஜெரண்ட். அடுத்து பாருங்கள், இது இன்ஃபினிட்டிவ்னா என்ன படிச்சிருக்கோம்? இன்ஃபினிட்டிவ்னா 2 + ப்ரெசண்ட் வரும், 2 + V1 வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வெர்பல், அதுவும் நவுனாக தான் ஆக்ட் பண்ணா. ஐ லைக் டு ஸ்விம், இங்கே பாருங்கள், டு ஸ்விம். நம்ம இந்த 2 + ப்ரெசண்ட் வரும் வந்தாவே பார்த்துக்கலாம். 2 + ப்ரெசண்ட் வரும். டு ஸ்விம், டு ஸ்டடி, ஐ லைக் டு ஸ்டடி, ஐ லைக் டு ஸ்டடி. அப்போ வந்து வெர்பல் நவுன்னு ஐ லைக் டு ஸ்டடி அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். அடுத்து பாருங்கள், பார்ட்டிசிபிள்னு வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நமக்கு 2 படிச்சிருக்கோம். இப்போ தான் அந்த பார்ட்டிசிபிள் பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அது வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ பாருங்கள், ரொம்ப முக்கியம் பாருங்கள், ஸ்விம்மிங் டக்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸுங்கிறது இஸுங்கிற வெர்புக்கு முன்னாடி ஸ்விம்மிங்னு இருக்குது. அது ஒரு ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி நவுனாக ஆக்ட் பண்ணுது. எனவே இது ஜெரண்டு. ஆனால் ஸ்விம்மிங் டக்ஸுங்கிற இந்த ஸ்விம்மிங்கிறது தனியாக ஆக்ட் பண்ணலை. இது என்ன பண்ணுது, இந்த டக்ஸோட சேர்ந்து ஆக்ட் பண்ணுது. டக்ஸோடைய குணாதிசயத்தை உணர்த்துது.
அப்போ ஸ்விம்மிங் டக்ஸ் நீச்சல் அடிக்கும் வாத்துகள் அப்படின்னு அர்த்தம். முங்கும் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்விம்மிங் டக்ஸ், ஸ்விம்மிங் டக்ஸ். இங்கே ஸ்விம்மிங் அப்படிங்கிறது பார்ட்டிசிபிள், இங்கே ஸ்விம்மிங் அப்படிங்கிறது ஜெரண்டு. அப்போ இப்போ ஜெரண்டுன்னா என்ன, பார்ட்டிசிபிள்னா என்ன, அதுக்குள்ள வித்தியாசத்தை காட்டுவதற்காக இங்கே எழுதியிருக்கோம். இங்கே ஸ்விம்மிங்கிறது ஜெரண்டு, இங்கே ஸ்விம்மிங்கிறது பார்ட்டிசிபிள். ஜெரண்டுங்கிறது தனியாக ஆக்ட் பண்ணும், அது ஒரு நவுன்னு. பார்ட்டிசிபிளுங்கிறது தனியாக ஆக்ட் பண்ணாது, இன்னொரோட நவுனோட சேர்ந்து தான் ஆக்ட் பண்ணும். இங்கே பாரு, ஸ்விம்மிங் டக்ஸ் ஆர் ஃபன் டு வாட்ச், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாத்து வந்து தண்ணிக்குள்ளே முங்கி முங்கி போகிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஸ்விம்மிங் டக்ஸுங்கிற இந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறது என்னது நமக்கு இதில் இது பார்ட்டிசிபிள். இந்த கான்செப்ட் புரியணும், இவ்வளவுதான் நம்ம ஜெரண்டு இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிளில் புரிஞ்சுக்கிறது. அப்புறம் நீங்கள் கிராமர் புத்தகத்தில் ஒரு புக்கில் எப்படி இப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷனில் எப்படி கேட்குறாங்களோ அப்படி படிச்சுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம், முக்கியமானது ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். இதில் எப்படி ஜெரண்டு எப்படி இருக்குது, பார்ட்டிசிபிள் எப்படி இருக்குது, இன்ஃபினிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியம், இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தோம்னா வி ஆர் பிளானிங், இங்கே ஒரு வெர்பு ஐஎன்ஜி இருக்குது. ஆனால் இங்கே ஆர் பிளானிங்கிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது வெர்பு. அப்போ இங்கே உள்ள பிளானிங்கில் உள்ளது இது என்னது, இது வெர்பு. இந்த வெர்பு ஆர் பிளானிங்கோட சேர்ந்த வெர்பு இது வெர்புனுடைய ஆக்டிவிட்டீஸை சொல்லுது. அப்போ இது என்ன இல்லை, ஜெரண்ட் இல்லை, பார்ட்டிசிபிள் இல்லை. புரிஞ்சுக்கிறணும். இந்த வெர்பு ஐஎன்ஜி என்ன இல்லை, ஜெரண்டு இல்லை, பார்ட்டிசிபிள் இல்லை. ஏன், ஆர் பிளானிங், வி ஆர் பிளானிங். இந்த ஆர் பிளானிங்கிறது இது டென்ஸில் வந்திருக்கு, இது டென்ஸு, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸு. பாருங்கள், டு விசிட்னு இங்கே வந்திருக்கு பாருங்க, டு விசிட். இப்போ டு விசிட்டுங்கிறது நமக்கு என்ன தெரியும், இது இன்ஃபினிட்டிவ், நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது இன்ஃபினிட்டிவ், நல்லா கவனம் பாருங்கள். ஆர் பிளானிங், இந்த பிளானிங் ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டிருக்கு. இப்போ ஐஎன்ஜி போட்டால் அது வந்து ஜெரண்டா பார்ட்டிசிபிளான்னு நமக்கு குழப்பம் வருது. ஆனால் இங்கே பார்க்கையில் ஆர் பிளானிங்கிற ப்ரெசண்ட் கண்டினியூஸு, இதே டென்ஸு, எனவே இது வெர்பாக ஆக்ட் பண்ணுது. இங்கே பார்க்குறோம் டு விசிட்டு, டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்பு இன்ஃபினிட்டி ஃபார்ம், இது இன்ஃபினிட்டி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. த ஹண்டரிங் வாட்டர் ஃபால்ஸ், ரொம்ப முக்கியம். ஹண்டரிங் வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஹண்டரிங் வாட்டர் ஃபால்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஒரு வெர்பு ஐஎன்ஜி இருக்குது. இந்த வெர்பு ஐஎன்ஜி தனியாக ஆக்ட் பண்ணலை, இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு அட்ஜெக்டிவாக இருக்குது. எனவே இது வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ். அப்போ இந்த ஹண்டரிங்கிறது என்னவா போயிடுது, பார்ட்டிசிபிள். அப்போ ஹண்டரிங்கிறது என்னது, இது பார்ட்டிசிபிள், இது பார்ட்டிசிபிள். பாருங்க, ஹண்டரிங் வாட்டர் ஃபால்ஸ், இது பார்ட்டிசிபிள். அப்புறம் பாருங்க, அண்ட் கோ போட்டிங். இங்க பாருங்க, கோ போட்டிங்னா ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயலை சொல்லுது. அப்போ இந்த போட்டிங் தான் என்னது, நமக்கு என்ன தெரியுது, போட்டிங் ஆட்டோமேட்டிக்காக இது தனியாக ஆக்ட் பண்ணுது. தனியாக ஆக்ட் பண்ணால் இதுக்கு பேர் என்னது, ஜெரண்ட். நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆர் பிளானிங். இந்த ஆர் பிளானிங், இந்த பிளானிங் வெர்பு ஐஎன்ஜி. உடனே இது இப்போ ஜெரண்டா பார்ட்டிசிபிளான்னு பார்க்குறோம். ஆஹா, அப்படிலாம் இல்லை, இது டென்ஸை காட்டுது, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸு. எனவே இது ஜெரண்டும் இல்லை, பார்ட்டிசிபிளும் இல்லை, எனவே டென்ஸு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், டு விசிட்டு ப்ரெசண்ட், டூ ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்பு இன்ஃபினிட்டி ஃபார்ம், இது இன்ஃபினிட்டிவ்னு புரிஞ்சுக்கிட்டோம். த ஹண்டரிங் வாட்டர் ஃபால்ஸ், இந்த ஹண்டரிங் வெர்பு ஐஎன்ஜி. இந்த வெர்பு ஐஎன்ஜிங்கிறது ஜெரண்டா பார்ட்டிசிபிளான்னு பார்க்குறோம். இது ஒரு தனியாக ஆக்ட் பண்ணிச்சுன்னா, ஒரு நவுனாக ஆக்ட் பண்ணிச்சுன்னா, இது தனியாக இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ணிச்சுன்னா, ஒரு ஆக்டிவிட்டிஸாக இருந்துச்சுன்னா நமக்கு சொல்லலாம் இதை ஜெரண்டுன்னு. ஆனால் இது என்னது, வாட்டர் ஃபால்ஸுடைய தன்மையை காட்டுது, எனவே அட்ஜெக்டிவ் ஆக்ட் பண்ணுது. எனவே இது வெர்பல் அட்ஜெக்டிவ், அதனால இது பார்ட்டிசிபிள். அண்ட் கோ போட்டிங், இங்கே கோ போட்டிங், அப்புறம் போட்டிங் போகிறோம்னு சொல்கிறாங்க, போட்டிங். அப்போ ஒரு தனி ஆக்டிவிட்டி, அது நவுனாக செயல்படுது, எனவே அது ஜெரண்ட். இப்படி ஜெரண்ட் எப்படி வரும், பார்ட்டிசிபிள் எப்படி வரும், இன்ஃபினிட்டி ஃபார்ம் எப்படி வரும், அது டென்ஸ் பேட்டர்னில் எப்படி வரும் அப்படிங்கிறத புரிதல் இருந்தால்தான் படிக்கின்ற பொழுது அது ஜெரண்டா, பார்ட்டிசிபிளா, இன்ஃபினிட்டிவா,
சரியா அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற முடியும். எனவே மாணவ செல்வங்களே, இப்போ பார்ட்டிசிபிள்ங்கிற தலைப்பில் நம்ம சொன்ன விஷயங்களை உள்வாங்கிக்கிறணும். இந்த பார்ட்டிசிபிளோடு மட்டுமல்லாமல் ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்த்துக்கள்.